Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ல இந்த டாஸ்க் பாரை நமக்கு தேவையான மாதிரி, அதாவது லெஃப்ட் சைடுல சரி இல்லாட்டி ரைட் சைடுல சரி இல்லாட்டி டாப்ல சரி நமக்கு தேவையான மாதிரி நமக்கு தேவையான இடத்துல எப்படி சேஞ்ச் பண்ணி வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா என்னோட கம்ப்யூட்டர்ல டாஸ்க் பார் பொட்டம்ல இருக்கு. ஸோ இதை நான் மேலே சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன், அதாவது டாப்ல போட விரும்புகிறேன், இல்லாட்டி ரைட்ல இல்லாட்டி லெஃப்ட்ல. ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ், அதுக்கப்புறமா இதில் பாருங்க பர்சனலைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிருங்க. இந்த ஆப்ஷன் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இதுல பாருங்க டாஸ்க் பார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாப்பீங்களா இருந்துச்சுன்னா இதுல டாஸ்க் பார் அப்படின்றதுக்கு கீழே டாஸ்க் பார் லொகேஷன் ஆன் ஸ்கிரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பொட்டம் ஆட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நான் இதை லெஃப்ட் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த கம்ப்யூட்டரோட டாஸ்க் பார் லெஃப்ட் சைடுக்கு சேஞ்ச் ஆகிருச்சு. ஸோ நான் இப்போ ரைட்னு கொடுப்பேன் ஆரம்பிச்சுன்னா ரைட் பக்கம் சேஞ்ச் ஆகிரும், இல்லாட்டி டாப் அப்படின்றத கொடுப்பேன் ஆரம்பிச்சுன்னா டாப்க்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்குறேன். டாஸ்க் பார் இந்த கம்ப்யூட்டரில் டாப்ல இருக்கு. ஸோ இப்படித்தான் நமக்கு தேவையான மாதிரி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய டாஸ்க் பாரை நமக்கு தேவையான லொகேஷனுக்கு சேஞ்ச் பண்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.